விசாகம் விசாக நட்சத்திரக்காரங்க வாழ்க்கையில வந்து பெரிய லெவலில் வெற்றிகளை மட்டுமே பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க. சிவபெருமான் வழிபாடு மிக மிக சிறப்புங்க. ஓகேங்களா? வேலை வாய்ப்பு அமையும். நீங்க நினைச்ச மாதிரியே பலவிதமான விஷயங்கள், அதாவது தொழில் சம்பந்தமான விஷயத்துல வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும். ஒரு பேங்க்ல வந்து நான் ஒரு விஷயம் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். அதாவது லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். அது அது உடனே கிடைக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்போ சிவபெருமானுக்கு வந்து வில்வ மாலை போடுங்க. வில்வ மாலை போட்டு வில்வத்தால் அர்ச்சனை பண்ணுங்க. ஓகேங்களா? இதே மாதிரி அர்ச்சனை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருவார் சிவபெருமான். இந்த வாரத்துல வந்து 25, 27, 28, 2 இந்த நாட்கள் பணவரவுகள் வரக்கூடிய நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள். நீங்க தொழில் சம்பந்தமான விஷயம் பேச போறீங்களா? முக்கியமான சுப நிகழ்வு பேச போறீங்களா? இந்த நாட்களை யூஸ் பண்ணி பாருங்க. இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக மாறும். அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் வந்து வேலையில ரொம்ப தெளிவா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பீங்க. அப்படிதான் சார் நானும் பார்த்துட்டு இருக்கேன். ஆனா என் ஆபீஸ்ல வந்து வேலை பார்க்குற இடத்துல பார்த்தீங்கன்னா, கூட இருக்கிறவனுங்க வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளத்த வந்து கிரியேட் பண்ணி விட்டுறாங்க. அதனால வந்து பல தொல்லைகள் இருந்துட்டே இருக்கு. இல்லங்க நான் ஒரு வேலை ஒண்ணு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இந்த வேலை பல வேலைகள சுத்திட்டு வந்தேன். எந்த வேலையுமே வந்து எனக்கு கரெக்ட்டா செட் ஆகவே இல்ல. 2 மாசம் தான் வேலை பார்க்குறேன். திரும்ப வந்து அடுத்த ஒரு வேலைக்கு அப்ளை பண்றேன். இப்படிதான் அப்படியே போயிட்டே இருக்கு. நான் என்ன பண்றது அப்படின்னா, அம்மன் வழிபாடு பண்ணுங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு எந்த நாள்ல வேணாலும் போங்க. ஓகேங்களா? போய் அரளிப்பூ சரம் வந்து வாங்கிட்டு போங்க. அம்மனுக்கு சாத்துங்க. 2 விளக்குகள் ஏத்துங்க. மிக மிக சிறப்பு. உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும். இந்த வாரத்தில் 24, 26, 28, 1 இந்த நாட்கள் வந்து பணவரவுகள் வரக்கூடிய நாட்கள். மிக மிக சிறப்பான நாட்கள். நீங்க நினைக்கிற முக்கியமான எந்த விஷயமா இருந்தாலும் சரிதாங்க. இந்த நாட்கள செஞ்சு பாருங்க. இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக மாறும். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் வந்து உங்களுக்கு அள்ளிக் கொடுப்பது யாரு? அப்படின்னா எந்த கடவுள் அப்படின்னா முருகப்பெருமான் தான். ஓகேங்களா? முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க. இந்த வாரத்துல நீங்க எந்த நாள்ல வேணாலும் போலாங்க. உங்களுக்கு வந்து தொழில் வாய்ப்பு அமையணுமா? ஒரு வேலை அமையணுமா? இல்ல அப்படின்னா வந்து கரெக்ட்டான ஒரு மன வாழ்க்கை வந்து நல்லபடியா வந்து அமையணும். மன வாழ்க்கையில சின்ன சின்ன சிக்கல்கள் பார்த்துட்டே இருக்கேன். அதுவுமே வந்து நல்லபடியா அமையணும் அப்படின்னா முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க. இந்த வாரத்துல எந்த நாள் வேணாலும் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அரளிப்பூ சரம் வந்து வாங்கிட்டு போங்க. முருகப்பெருமானுக்கு வந்து வச்சிருங்க. முருகப்பெருமானுக்கு வந்து அரளிப்பூ சரத்த குடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 2 நல்லெண்ணெய் விளக்குகள் போடுங்க. முருகப்பெருமான் சன்னதிய வந்து 9 முறை சுத்தி வாங்க. மிக மிக சிறப்பு. இந்த வாரத்துல வந்து 25, 27, 1, 2 இந்த நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள். அது நீங்க தொழில் சம்பந்தமான விஷயமா இருந்தாலும் சரிதான். இல்ல வீட்ல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், அதாவது ஆபீஸ்ல போய் ஒரு இன்டர்வியூக்கு போறது, இப்படி முக்கியமான நிகழ்வு எதுக்கு இருந்தாலும் சரிதான். இந்த நாட்கள யூஸ் பண்ணி பாருங்க. இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக மாறும்.